இன்னைக்கு பதிவுல நம்ம ஜாதகம் கணிக்கும்போது மன தைரியத்தையும் பார்ப்போம். மனோகாரகன் எங்க இருக்கிறான்? தைரிய வீரிய ஸ்தானம் எப்படி இருக்கு? அந்த அதிபதி எப்படி இருக்கு? இது எல்லாமே பார்ப்போம். சில பேருக்கு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்த நினைச்சும் பயப்படுவாங்க. இது நடந்துட்டா என்ன பண்றது? ஒருவேளை நல்ல விஷயமாவே அது இருந்தாலுமே கூட, ஒருவேளை இப்படி நடக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்படிலாம் பயப்படுவாங்கல்ல. முக்கியமா அந்த பிள்ளைகள் வந்து வெளியூர், வெளி மாநிலம்க்கு படிக்க போகிறபோது, சில பேர் வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது கூட, பெற்றோர்கள் எங்ககிட்ட சொல்லுவாங்க. "அ பொண்ணுங்க வந்து பிள்ளைகள் வந்து பொண்ணு, பையன் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு தைரியமா போயிட்டாங்க. எங்களுக்கு தான் பயமா இருக்கு, எங்களுக்கு தான் பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, "அ குழந்தை வந்து ரொம்ப பயப்படுது. தனியா போறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க. பசங்களே கூட நம்ம ஒரு கிராம சூழல்ல அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க. நகரத்தில ஒரு கல்லூரியில படிச்சிருப்பாங்க. கேம்பஸ்ல செலக்ட் ஆயி வேலை பார்த்துருப்பாங்க. 1 வருஷம் 1 வருஷம், 2